Hi guys, welcome to Ramdeep Pixels. ஸோ நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு vlog மாதிரி பண்ண போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோம் ஸ்டேல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஹோம் ஸ்டே பார்த்தீங்கன்னா ஹனிகோம்ப் நெஸ்ட் ஹோம் ஸ்டே. ஸோ இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டு ஹோசூர் ரூட்டில் இருக்கிற சூளகிரி லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா உத்தனப்பள்ளின்ற ஒரு பிளேஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே வந்து ரொம்ப நார்மலான ஸ்டேலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தோம், ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. திருப்பியும் வந்து நாங்கள் செகண்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ இந்த வாட்டி வந்தப்போ நாங்கள் என்ஜாய் பண்ண அதே ஃபீலை உங்களுக்கு வந்து நான் காட்டான்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன வெறும் ஃபோட்டோகிராஃபி சேனல் மட்டும் சொல்லிட்டு இதெல்லாம் போடுறீன்னு கேட்குறீங்களா? ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணதை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருவாங்க, ரூம்ஸ் இருக்குது. ஸோ அரௌண்ட் 15 பீப்புள் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நைட்டு ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா மயிலோட சவுண்ட்லாம் நல்லா நம்மளுக்கு வந்து கேட்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஸ்டே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். வாங்க போவோம். இதுதான் கைஸ் என்ட்ரன்ஸ். ஒரு கிராவல் ரோட் மாதிரியும் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுற்றியும் வந்து ரெண்டு சைட்லேயும் பிளான்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா ஒரு க்ரீனரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா அமைதியாக இருக்கும். இப்போ இது வழியாக அப்படியே முன்னாடி போயிட்டோன்னா நம்ம ஸ்டேவோட கார் பார்க்கிங் கிட்ட வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்களா, ரெண்டு பெரிய வாத்து. ஸோ பார்க்கவே நல்லா குண்டாக ஹெஃப்டியாக ஃபேட்டாக இருக்கிற ரெண்டு வாத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். கூடவே அதுக்கு வந்து ஒரு பாண்டரும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ நீங்கள் வந்து 4 கார் 5 காரில் வந்தாலும் நிறுத்துறதுக்கான இடம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கார் இருக்குது, ஆல்ரெடி இங்கே இன்னொரு கார் இருக்குது. நீங்கள் 6 காரில் வந்தாலும் நீங்கள் மேலே ஏற்றி நிற்கிறதுக்கான இடம் கூட இருக்குது. இப்போ வந்து நம்ம கேர்டேக்கர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு லவ் பேர்ட்ஸும் வளர்க்குறாங்க, அதே மாதிரி ஒரு ஒயிட் பேரட்டும் இதில் வளர்க்குறாங்க. ஸோ காலையிலேயே வந்து இதோட சத்தம் எல்லாமே கேட்கறதுக்கு வந்து அவ்வளோ இனிமையாக இருக்குது. ஸோ லவ் பேர்ட்ஸ் இருந்தாலே உங்களுக்கு நல்லாவே அதோட சத்தம் எல்லாமே நல்லா கேட்டுகிட்டே இருக்கும். புது ஆளை பார்த்தா எப்படி பயப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் பறந்து பயப்படுது. இங்கே ஒரு மாட்டு வண்டி பார்த்தீங்களா? இந்த மாட்டு வண்டி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெரைட்டி ஆஃப் பிளான்டேஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே இருக்குது உள்ள. பக்கத்துலேயே டாக் ஸ்டே பண்ணுறதுக்கான கென்னலும் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதோ தெரியுதுங்களா, இங்கே ஒரு மலை கீழே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் ஓனரும் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ மலை இருக்கிறனாலே வந்து நம்மளுக்கு சில்லுன்னு அதிகமாக இருக்கும். வெயில் டைமில் நல்லா வெயில் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோசூர் சரௌண்டிங்கில் எப்போவுமே கிளைமேட் சில்லுன்னே தான் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே ரெசார்ட்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா G+1 ரெசார்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைனிங் டேபிள் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 பேர் உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கூடவே சேர்ஸும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் ஒரு 5 அடி ஆழம் இருக்க ஸ்விம்மிங் பூல் ப்ளஸ் கிட்ஸ் விளையாடுறதுக்கும் ஒரு நார்மல் ஹைட் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் கவனிச்சிங்களா, இது ஒரு கட்டையில் செஞ்சுருக்காங்க. பட் இதில் கொடுத்துருக்க சேர் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரத்தோட ஸ்டெம்மை கட் பண்ணி தான் இதில் சேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஜாலியாக ஆல்கஹால்லாம் குடித்து என்ஜாய் பண்ணணும், கூடவே ஸ்விம்மிங் பூலும் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே ஐடியலாக இருக்கும். அங்கே ஒரு மலை தெரியுதுங்களா, இதுதான் நான் ஆல்ரெடி காமிச்ச அந்த மலை. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் நைட் டைமில் லைட்டிங் போட்டு ஃபவுண்டெயினும் ஆன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த இடம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஃபேமிலியாக உட்கார்ந்து இன்னொரு இடத்துல என்ஜாய் பண்ணா ஒரு சிமெண்ட்லேயும் அடுத்த வுட்லேயும் வந்து ஒரு கொடை வச்ச மாதிரி ஒரு லொக்கேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நீங்கள் ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம சைடில் பார்ப்போம். ஸோ நம்ம ரெசார்ட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனில் நீங்கள் பார்பிக்யூ பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து பார்பிக்யூ என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படியே சைடில் கொஞ்சம் பார்த்தோன்னா மலை அடிவாரத்தில் தான் நம்ம ரெசார்ட் இருக்குது.
இதில் ஒரு வாட்டர் வேவ் மாதிரி இருக்குங்களா? ஸோ இதில் மழை டைமில் பார்த்தீங்கன்னா இது வழியாக வாட்டர் வந்து விழுந்து அப்படியே ரோடு கனெக்ட் ஆகிடும். நல்ல ஒரு க்ரீனாக கார்டன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நைட்டில் லைட்டிங்லாம் போட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும். டிசம்பர் பூ, ஆரஞ்சு கலர் பூ அந்த மாதிரிலாம் இருக்குது. சாரி, எனக்கு பிளான்டேஷன்ஸ் பற்றி எதுவுமே ஐடியா கிடையாது. ஸோ அது என்ன செடி எதுன்னு கூட என்னால் சொல்ல தெரியல. இதான் நான் சொன்ன மாமரம், கொய்யா மரம், அப்படியே பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் வச்சுருக்காங்க. எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா செம்பருத்தி செடி, அப்படியே அது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது மருதாணி செடின்னு நினைக்கிறேன். ஓகே, போதும், நம்ம இப்போது உள்ளே போயிடலாம். இந்த பங்களா 2+1 சைஸ் இருக்கிற ஒரு ரெசார்ட். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மேலே வந்து டெர்ரஸும் இருக்குது. இன்னும் இது சொல்லிவிட்டு ஃபுல்லாக ஜெயில் கூண்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்களேன்னு கேட்குறீங்களா? ஸோ அந்த குரங்கோட இம்சையை தாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஜெயில் கூண்டு மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் மியூசிக் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் கொடுத்துட்றாங்க. ஸோ 8 o'clock மேலே நீங்கள் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட சவுண்டை குறைச்சி வச்சுக்கலாம். எங்கள் கூட வந்தவரே வந்து நாங்கள் ஆக்சுவலி இங்கேயே சமைச்சும் சாப்பிட்டோம் அன்னைக்கு. ஸோ காடை, சிக்கன், பொடிமாஸ், முட்டை எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். காட்ஸ் எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ ஈவினிங் டின்னர் குக் பண்ணுறதுக்காக நாங்கள் மதியமே வந்து மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மேரினேஷனோட ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இதுதான் நைட் டைம். ஸோ நைட் டைமில் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு. ஸோ சின்ன சின்ன எல்இடியும் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வச்சுருக்காங்க. நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இது தான் இது. ஸோ சிக்கன் 65, காடை 65 இந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ணோம். சிக்கன் கிரேவி பண்ணோம், ரசம், ஒயிட் ரைஸ் எல்லாத்தையும் நாங்களே சமைச்சோம். ஸோ சமைக்கிறதுக்காக இவங்க வந்து உட்டன்சில்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்காக கேர்டேக்கரே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கேஸ்க்கும் இதுக்கும் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போதும், நம்மளுக்கு இந்த பொருள் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 பீப்புள்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு பெட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே தான் நீங்கள் அப்படியே மேலே போகிறதுக்கான வழியும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்களா ஒரு பொக்கே மாதிரிலாம் கூட வந்து நம்மளுக்கு படியில் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் மாதிரி ஒரு க்ரீன் மாதிரி வந்து இவங்க ரிசம்பிள் பண்ணுறாங்க. ஹேண்ட் ரெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செடியை சுற்றி வச்சுருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் செடி மாதிரி தெரியும், பட் இது வந்து லைவ் செடி தான் இது. இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 to 10 பீப்புள் ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு பெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே டபுள் பெட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான வழியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு நீட்டாக ஸ்பேஸ்ட் அவுட்டாக நல்லாவே வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு பெட்ஷீட்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ வார்ட்ரோபும் அவைலபிள் இருக்குது. இந்த பெட்ஷீட் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க தான் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு நினைப்போம், பட் அப்படி கிடையாது. ஸோ ஒன்ஸ் ஒரு கிளைண்ட் என்ஜாய் பண்ணி போயிட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து அவங்க அந்த பெட்ஷீட் எல்லாமே வாஷ் பண்ணி வெயிலில் காய போட்டு அடுத்த கிளைண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நீங்கள் இங்கே மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கங்க, ஏன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது டோரில் என்ட்ரி ஆகும்போது மட்டும். வாங்க இப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் காட்டுறேன். ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் நல்லா நீட்டாக வந்து டைல்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஆச்சரியமே அதுதான். இப்போது நம்ம வெராண்டா போயிடுவோம். ஸோ வெராண்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது.
அப்படியே ஸ்விம்மிங் பூல் வழியாக அப்படியே வெளியில் போயிடலாம். உங்களுக்கு அரௌண்ட் 2 to 3 ஃபீட்கான வித் இருக்கிற ஒரு வெராண்டா ஸ்பேஸிங், ஒரு பால்கனி மாதிரி கூட சொல்லலாம். நீங்கள் இங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாலும் உட்காரலாம். இதுதான் கேர்டேக்கரோட வீடு. கீழே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து இப்போது அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் ப்ளெயினாக தெரியும். நல்லா சிலு சிலுன்னு காற்று வேறு. ரொம்பவே ஹோசூர் கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். நம்ம அந்த சில்லுன்னு இருக்கும்போது என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஸோ ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு இருக்காங்க கைஸ். இப்போ நாம் டெரஸ் போவோம். ஸோ டெரஸ் போகிறதுக்கான வழி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் வழி கொடுத்துருக்காங்க. வெளியிலேருந்து எங்கேயும் கிடையாது. இங்கேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்ட் 3 ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது இந்த டோட்டல் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா. இதுக்கு மேலே தான் வந்து டெரஸ் போகிறதுக்கான என்ட்ரி. பட் அதுவுமே வந்து பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அன்னெசரி ஏதாச்சும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இதுதான் அந்த பூட்டு. சோலார் பேனல் யூஸ் பண்ணி வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா பச்சை தண்ணியில் தான் குளிப்போம் அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ஸோ டெரஸ் மேலேருந்து பார்த்தீங்களா வியூ எவ்வளோ அழகாக இருக்குது. நான் சொன்ன அந்த மலை இதுதான். இந்த சைடில் நான் அந்த சைடு போனப்போ காட்டுறேன். அப்படியே நம்ம இந்த இன்னொரு சைடில் பார்த்தோன்னா இங்கே ஒரு 2 மலை தெரியும். இந்த 2 மலையிலையும் வந்து ஏதோ ஒரு மலையில் கோயில் இருக்குது மேலே. ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் மாதிரி போய் கோயில் போய்ட்டோன்னு நினச்சாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். இதுதான் அந்த மலை. ஸோ மண்ணால் மலை கிடையாது. இது வந்து ஃபுல்லாகவே ஒரு குன்று. நான் சொன்ன அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஃபவுண்டைன் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கைஸ் எல்லாமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த டெப்த்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதோட சரௌண்டிங்கில் நீங்கள் உட்காந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்தால் இட்ஸ் ப்ரொஹிபிட்டட். அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டைவிங்கும் கிடையாது இதில். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேவோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணுன்றதை எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டை பற்றி பார்ப்போம்.